Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wal-aqibatu lil-muttaqeen. Wala udwana illa ala al-zalimin. Wassalatu wassalamu ala man la nabiyya ba'da amma ba'd. சங்கைக்குரியவர்களே, டஸ் காட் எக்ஸிஸ்ட் என்று சொல்லக்கூடிய டாப்பிக்கு கீழால் நடைபெற்ற டிபேட்டினுடைய மூணாவது ரவுண்டை தான் நாங்கள் இப்போ இதில் பார்க்க போகிறோம். இதுக்கு நாங்கள் மூணாவது ரவுண்டு எங்களுக்கு தெளிவுபடுறதுக்காக வேண்டி நாங்கள் சொல்கிறோம். ஆனாலும் இந்த டிபேட்டை பொறுத்தவரையில் இது கிராஸ் எக்ஸாமினேஷன் ரவுண்ட் என்பதாகத்தான் சொல்லப்படுது. அதாவது ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ரவுண்டாகத்தான் இது கணக்கெடுக்கப்படுவது. இதுக்கு வெறுமனையே 16 நிமிடங்கள் தான் கொடுக்கப்படுவது. 2 பேரும் அதுக்குள்ள இவர்களுக்கு தேவையான அவர்கிட்ட கேட்கணும், அவருக்கு தேவையான இவர் கேட்டு கேள்வி கேட்கணும் என்பதுதான் இதனுடைய முடிவு. இதற்கு பிறகு 2 பேருக்கும் 5 நிமிடம் கொடுக்கப்படும். அந்த 5 நிமிடத்தில் அவர்களுடைய ஃபினிஷிங் ஆர்கியூமெண்ட் அதாவது ஃபினிஷிங் ஸ்பீச்சை அவங்க வச்சு அந்த டிபேட்டை அவங்க கூட முடிக்கணும். இதற்கு கூட உள்ள ரவுண்ட் என்னென்றால் ஆடியன்ஸ், அதாவது பார்க்க வந்திருக்கக்கூடிய கேள்விகள் கேட்பாங்க. எனவே இன்ஷால்லா நாங்கள் அடுத்த வீடியோவில் அதில் பேசுவோம். எனவே இதில் நாங்கள் பேசக்கூடியது இவங்க 2 பேரும் கிராஸ் எக்ஸாமினேஷனாக கேட்டுக்கொண்ட கேள்விகளும், அதே போல் இவர்கள் 2 பேரும் 5 நிமிடம் பேசிய விடயங்களை மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம், யாரெல்லாம் எங்களோட முந்தைய 2 வீடியோ பார்க்கலையோ அந்த 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்தா தான் இந்த டிபேட்டினுடைய பூர்த்தியான ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் திரும்பவும் சொல்கிறேன், இது சத்தியம் அசத்தியம் என்ற விஷயமும் விளங்கும். அதே போன்று எங்களுக்கு ஒரு விஷயங்கள் மற்றவங்களுக்கு முன்வைக்க தேவைப்பட்டாலும் இதன் மூலமாக இது சரியாக பார்த்தா மற்றவர்களுக்கு திட்ட தெளிவான லாஜிக்கலி ரீசனலி புத்திக்கப்படக்கூடிய அவர்களுக்கு தெளிவாக விளங்குகிற ஆதாரங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம் என்றதை நான் சொல்கிறேன். எனவே கட்டாயமாக அந்த 2 வீடியோவும் பாருங்கள். அந்த 2 வீடியோ நாங்கள் என் ஸ்க்ரீன்லேயோ அல்லது உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ இன்ஷால்லா அதுக்குரிய லிங்கையும் நாங்கள் தருவோம். சரி, இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ரவுண்டில் முதலாவதாக கேள்வி கேட்பதற்காக வேண்டி மௌலானா ஷமாயில் அந்நதவி ஹஃபிலுல்லா அவர்களுக்கு தான் கொடுக்கப்படுவது. இனி அவங்க தான் அவங்களோட கேள்வியை முதலாவது ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, அவருடைய பிரதிவாதியாகிய ஜாவித் அக்தரை பார்த்து, நீங்கள் லாஸ்ட் ரவுண்டில் ஒரு விடயம் ஒன்று சொன்னீங்க, நான் உங்களுக்கு இதுவரைக்கும் வைத்த எந்த ஒரு ஆதாரமும், அதாவது புத்து ரீதியாவோ அல்லது லொஜிக்காவோ எந்த ஒரு விடயமும் தெளிவாக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள இல்லாத அமைப்பில் இருக்குதுன்னு சொன்னீங்க. நல்லா விளங்கிக்கோங்க, நான் உங்களுக்கு எதெல்லாம் முன் வச்சேனோ அதெல்லாம் லாஜிக்கலி ரீசனலி புத்திக்கப்படுறமாய் தெளிவாகத்தான் வச்சேன். அந்த வச்சதில் ஒன்று தான் ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டின்ஜென்ஸ்ன்றதையும் நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் அதுக்கு எனக்கு பதில் அளிக்கல. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்றால், நீங்கள் 2 விஷயத்தில் ஒன்றை கட்டாயமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அதில் முதலாவது நீங்கள் சொல்கிறீங்களா நெசசரி பீயிங் என்ற ஒன்று ஈக்குதுன்னு சொல்கிறீங்களா, அல்லது இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்று சொல்லக்கூடியது ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் முடியும் என்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த 2ல் நீங்கள் எதை ஏற்றுக்கொள்றீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி என்று முதலாவது கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜாவித் அக்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு அனுப்பிக்கிற அனைவரும் சிரிக்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப நேரமாக இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டின்ஜென்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அது என்னென்று எனக்கு உண்மையிலேயே தெளிவாக விளங்கலை. அதே போன்று இப்போ நீங்கள் சில விஷயத்தில் இங்கிலீஷாலையும் சொன்னீங்க, அந்த வார்த்தையை கூட எனக்கு சரியான முறையில் விளங்குதில்லை. எனவே இதை கொஞ்சம் சிம்பிளாக எனக்கு தெளிவுபடுத்தலுமா என்ற விஷயத்த சொன்ன போது அங்கே நிற்கிறவங்க சிரிக்கிறாங்க. மௌலானா சொல்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்தலாம் என்று சொல்லிட்டு விளங்கப்படுத்துகிறாங்க. அதாவது ஒவ்வொரு பொருளும் மற்றொன்றின் மீது டிபெண்டாக இருந்தால், அதாவது மற்றதின்பால் தேவைப்படக்கூடிய மற்றதின்பால் நிர்பந்திக்கப்பட்டதாக இருந்தால் இதுக்கு கான்டின்ஜென்ட் என்று சொல்லப்படும். எனவே இது ஒவ்வொன்றும் மற்றதின்பால் தேவைப்படக்கூடியதாகி, எனவே இதனுடைய தேவை இறுதியாக ஒரு இடத்துல முடியும். அந்த இடத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் நெசசரி பீயிங், அதாவது எங்களோட அரபுல சொல்லுவோம் வாஜிபுல் வுஜூத், கட்டாயமாக அவசியமான ஒன்று அதோ அன்னைக்கு ஈக்கணும், அதை தாண்டி போகல அதோட முடியுது என்ற அந்த நெசசரி பீயிங் என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைஞ்சுதான் ஆகணும். எனவே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லது இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ், முடிவெற்ற நிரந்தர காரணங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்குது, அதாவது இதுக்கு பிறகு காரணம் இது, அதுல காரணம் அது, அதுக்கு பிறகு உள்ள காரணம் அது, அப்படி என்று நிற்காம தொடர்ச்சியா இந்த காரணங்கள் சென்று கொண்டு இருக்குது என்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்ற விஷயத்தை கேட்ட உடனே இவர் டக்குன்னு உடனே அவசரமா பாஞ்சி பதில் கொடுக்குறாரு. நான் இந்த தொடர்ச்சியா போயிட்டு கொண்டிருக்கிறேன்றதான் ஏற்றுக்கொள்றேன். ஏன் நான் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நீங்க தானே சொல்றீங்க கடவுள் என்றவன் ஹமேஷா எப்பொழுதும் நிந்திக்கிறான், அவன் காலத்துக்கு உட்படாதவன், நேரத்துக்கு உட்படாதவன், காலம் நேரங்கள் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் நிற்கிறான் ஹமேஷான்னு சொல்றீங்க.
அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் நான் சொல்லக்கூடாது இந்த பிரபஞ்சங்கள் இந்த கோள்கள் எல்லாம் நிரந்தரமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது ஏன் சொல்லக்கூடாது? ஏனென்றாக இந்த கோள்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது பல வருட காலமா அப்படியே மிதங்கி கொண்டு பரவி கொண்டு இருந்து கொண்டு தான் இருக்குது. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே மௌலானா சொல்றாங்க, நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே கான்டிஞ்சன்ட், உணர்ந்திப்பால் தேவைப்படக்கூடிய இண்டிபெண்டன்ட் இல்லாம டிபெண்ட் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய உண்டு என்று வார்த்தையை சொல்லியும் அவர் அது கூட பதில்கள் சொல்லாம அப்படியே பேசிக்கொண்டு போறாரு. சொல்றாரு அடுத்ததாக, உங்களுக்கு தெரியும் எங்ககிட்ட ஒரு கன்செப்ட் ஒன்றிக்குது, அதாவது பிளாக் ஹோல் என்று. அந்த பிளாக் ஹோல் என்ன செய்யும்? அனைத்து வஸ்துக்களையும் அதுக்குள்ள இழுத்துக்கொள்ளும். பிறகு என்ன செய்யும்? அதை அப்படியே பிளாஸ்ட் ஆக்கி அதை அப்படியே பரவி கொண்டு போகும். இப்படி பரவி கொண்டு போகக்கூடியதுல பல பில்லியன் கணக்கு உள்ள அணுக்களும் இருக்குது. பல பில்லியன் கணக்கு பழமை வாய்ந்த அணுக்களும் இருக்குது. இப்ப நாங்க யோசிப்போம், ஒரு மனிதனா எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் மிக்க போகுது? ஒரு 50-60 வருஷம் நாங்க வாழ போறோம். இந்த 50-60 வருஷம் வாழக்கூடிய நாங்க இந்த அணு எதன் மீது டிபெண்ட் ஆகிக்குது, எங்க பரவி கொண்டிருக்குது, இதுக்கு பின்னால் யார் இருக்கின்றது என்ற அந்த ப்ராசஸ நாங்க தேட்டத்துல என்ன பிரயோஜனம் இருக்குது? நாங்க வாழ போறோம் குறுகிய காலம், இது பல பில்லியன் கணக்காகுது. இதை நாங்க ஆராய்ச்சி செய்யறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது என்ற விஷயத்த அவர் அன்னைக்கு கேட்கிறாரு. இன்னும் சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் அப்படியே விரிவடைந்து கொண்டு போகுது, அப்படியே பரவி கொண்டு போகுது. இப்படி பரவி கொண்டு போகக்கூடிய நேரத்துல கடவுளுக்கு ஏன் சொல்லலாம் அப்படி பிடிச்சி நீ போதும் பரவினை அப்படி நின்று நிப்பட்டாம அப்படியே பரவ விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்க கேள்வி கேட்டா அதனுடைய கோர்ஸ் அது எங்க போயிட்டு அது யாருக்கு டிபெண்ட் ஆகுதுன்ற விஷயத்த கேட்டா இதை ஏற்றுக்கொள்ள இயலுமா? கொஞ்சம் பாருங்க, நான் ஒரு விஷயத்த சொல்றேன்னு சொல்றாரு. சில கோள்கள் இருக்குது, அதை நாங்க தூரம் பார்க்கக்கூடிய கருவியினால் பார்த்தால் 2 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குது. 2 பில்லியன் லைட் இயர்ஸ் தூரத்துல இருக்குது. சாதாரணமாக நாங்க ஒரு செகண்டுக்கு 80,000 மைல் ஸ்பீட்ல போனாலும் அந்த இடத்துக்கு சென்றடைகிறதுக்கு எங்களுக்கு 20 கோடி வருஷம் தேவைப்படும். 20 கோடி வருஷத்தை நான் செலவழிச்சு இவ்வளவு முயற்சி செஞ்சு அதை பயிற்சி பார்த்து அது யாரு மீது டிபெண்ட் ஆகிக்குது, அதுக்கு இருக்கக்கூடிய காரணம் என்னன்றத தேடத்துல எனக்கு என்ன தேவைக்குது? எனவே நல்லா விளங்கிக்கோங்க, இந்த படைப்புகள் எல்லாமே அஷ்ரஃபுல் மஹ்லூக்காத்துக்காக வேண்டித்தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்ற இந்த வார்த்தையை பேசிக்கொண்டு கூடிய நேரத்துல மோடரேட்டர் ஆகிக்கக்கூடியவர் இடையில குறுக்கிட்டு சொல்றாரு, அக்தர் சாப் நீங்க சொல்லக்கூடிய இந்த டேர்ம் எங்களுக்கு விளங்குது இல்லை, என்னத்தை பேசுறீங்கன்னு சரியா தெளிவில்லை. என்னொன்னு திரும்பவும் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இது உண்மையிலேயே நீங்க தெளிவா விளங்குறதுக்கு ஸ்பெஷலான ஒன்றுமே இல்லை என்று அவரே சொல்றாரு. இது தெளிவா விளங்குறதுக்குரிய ஸ்பெஷலான ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருடைய வாதத்தை ஸ்டார்ட் ஆகுறாரு. இந்த அனைத்து படைப்பினங்களும் படைக்கப்பட்டிருக்குது மனிதனுக்காக வேண்டி, மனிதன் அதனை யூஸ் பண்ணணும், மனிதன் அதனை பிரயோஜனம் எடுக்கணும் என்றதுக்காக வேண்டி. இதை பத்தி நாங்க எங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்காக இல்லை. அப்படித்தானே முஃப்தி சாப் என்ற ஒரு வார்த்தையை மௌலானா அவங்களை பார்த்து கேட்கக்கூடிய நேரத்துல மௌலானா சொல்றாங்க, நீங்க சொல்றது பில்குல் சஹி, மொத்தம் சரிதான், நீங்க சொல்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தினுடைய காரணம் உங்களுக்கு தெரியாது என்றதுனால அந்த விஷயம் இல்லைண்டாகிடுமா என்று கேட்ட நேரம் திரும்பவும் சொல்றாரு, ஓ அப்படித்தான், ஒரு விஷயம் எனக்கு தெரியாண்டாக்க நான் அதுக்கு என்னதுக்கு பொறுப்பாகும்? அது ஆதாரம் காட்டுறதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் தெரியா, அப்ப தெரியான்றதுனால அது இருக்கின்றதுக்கு ஆதாரம் காட்ட எனக்கு ஒரு தேவையும் இல்லை. யார் இருக்கேன்னு சொல்றீங்களோ நீங்க தான் ஆதாரம் காட்டணும். பர்டன் ரசல் சொன்னமாய் யாரு பாசிட்டிவா சொல்றாரோ, இருக்குது என்று சொல்றாரோ அவர் தான் ஆதாரம் காட்டணும். இனிமேல் நீங்க தான் இதை பத்தி எனக்கு ஆதாரம் காட்டணும் இல்லையே, நான் அது இருக்குதா அது எங்க போகுதுன்றதுக்கு ஆதாரம் எல்லாம் நான் காட்ட தேவையில்லை என்ற மாதிரி சொல்லி அவரோட வாதாட்டத்தை முடிக்கணும்ல திரும்பவும் மௌலானா அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டென்ஜென்சிக்குரிய எந்த ஒரு பதிலையும் இங்கேயும் எனக்கு தரல என்றதாக சொல்றாங்க. அதாவது இந்த கேள்வியை கேட்டதே மௌலானா தான், இவர் கதமாய் அப்படியே பேசி இழுத்தாரு, ஆனா கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுக்கல. இப்ப 2வது கேள்வி ஜாவித் அக்தர் மௌலானாவை பார்த்து கேட்குறாங்க. உண்மையிலே சொல்ல போனால் இவர் கேள்வி என்றதை விட கதையாக தான் அப்படியே பேசிக்கொண்டு போவார். உங்களுக்கே இந்த டிரான்ஸ்லேட்டர் கேட்கணும்னு எனக்கு விளங்கும். சரி, முதலாவதாக சொல்றாரு, இந்த கடவுள் சம்பந்தமான ரெவலேஷன்களுக்கு தானே, அதாவது கடவுளுடைய செய்திகள், கடவுளை பற்றி கூறப்படக்கூடிய செய்திகள் விஷயங்களுக்கு தானே இது ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எல்லா மதத்திலையும் ஒரே மாதிரி சொல்லப்பட்டில்லை, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. சில மதத்துக்கு சொல்லப்பட்டதுக்கு அப்படியே முரணாகத்தான் மற்ற மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு என்றாக இதை எடுத்து நடக்கிறது மனிதர்களுக்கு சிலது செய்யறது லேசி, சிலது செய்யறது கஷ்டம் என்ற அமைப்புல ஒவ்வொரு மதத்திலையும் அந்த செய்திகள் ஒவ்வொரு மாதிரி தான் பரவி போயிட்டு. அப்ப எந்த ஒன்றிலையுமே ஒரே மாதிரி சொல்லப்பட்டதாக இல்லை, முரணாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப எனக்கு ஒரு விஷயம் வருவது என்னென்றால், கடவுள் ஏன் இப்படி செய்யக்கூடாது,
அதாவது எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைக்கு உலகத்துல ஃபுட்பால் என்றது எந்த அளவுக்கு ஒரு முன்னேறிக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட். இப்போ ஃபுட்பால்ட வேர்ல்ட் கப் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த கிரவுண்ட்ல லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே போல லைவ் டெலிகாஸ்டா கோடிக்கணக்கான மக்கள் இதை டிவியில பார்த்து கொண்டு இருப்பாங்க. கடவுள் ஏன் இப்படி ஒன்று செய்யக்கூடாது? அதாவது அந்த நேரத்தில் ஒரு சத்தத்தை வெளியாக்கி, நான் தான் கடவுள், நான் தான் வந்திருக்கிறேன், இது என்னுடைய சத்தம் தான், ஏன் நீங்க அனைவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்டு நடவுங்க என்று முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே சவுண்ட்ல சொன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சுதானே. கடவுளேன் இவ்வளவு ஒளிஞ்சு கொண்டு இருந்து டிப்ளமேட்டிக்கா ஒரு ஒரு ஒளிவு மறைவாய்ந்து கொண்டு அவன் விஷயத்த சொல்றதை விட இப்படி ஒரே அடியா ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டா எல்லாத்துக்கும் விளங்குங்க, ஒரு சொல்லிட்டான எவிடன்ஸாவும் இதாகும். எனவே அனைவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்றதுக்கும் அனைவர்களும் ஒரே கடவுளுக்கு ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக ஆகும் தானே. அப்படி இல்லாம கடவுள் ஈக்கிறான் என்றதுக்கு யூனிவர்ஸ்ல அது ஈக்குது, இது ஈக்குது, யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய கேலக்சிக்கு இது காரணம், அது காரணம், அப்படி என்று சொல்லி காரணம் சொல்றதுனால கடவுள் என்றவன் இருக்கிறான் என்றத எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள இயலுமா? ஏன் நான் கேட்காம இருப்பேன்? நிச்சயமாக கேட்பேன். கடவுள் என்றவன் எப்படி படைக்கப்பட்டான்னு கேட்டுத்தான் ஆகும். ஏனென்றா எனக்கு இந்த கேள்வி வரத்தான் செய்யும். காரணம் என்னவென்றால் கடவுள் என்றவன் இந்த உலகில் உள்ள மனிதர்கள் அனைத்தையும் விட இன்டெலிஜென்ட் ஆனவன். அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? கடவுள் என்றவன் இன்டெலிஜென்ட் ஆனவன். அப்ப அந்த கடவுளுக்கு இந்த புத்தி வருவதில்லை. எங்களுக்கே இப்படி யோசனை வரக்கூடிய நேரத்துல ஏன் கடவுளுக்கு இப்படி ஒரு யோசனை வந்து ஒரே அடியா அனைத்து மக்கள் மிகக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது? கடவுளை பற்றி கேட்டா நீங்க என்ன சொல்றது? ஹமேஷா. நீங்க ஹமேஷா அவன் நிரந்தரமாக இருக்கிறான் என்று சொன்னதுக்காக வேண்டி உடனடியா நான் ஏற்றுக்கொள்ளணுமா? ஒரு நாளும் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே போலதான் நீங்க சொல்லுறீங்க கடவுள் எப்படியானவன்டா? பவர்ஃபுல்லானவன், ஒம்னிபோட்டன்ட், அதாவது அனைத்து விடயங்கள் மீது ஆற்றல் பெற்றோன், சக்தி பெற்றோன், நினைச்ச மாதிரி சொல்லலாம் என்று சொல்றீங்க. அப்படியான கடவுள் இன்றைக்கு உலகம் இந்த மாதிரி அநியாய அக்கிரமத்துடன் போகுது. இப்படியே அவன் கண்ட்ரோல் பண்ணணும். அவன் கீழாளிக்கக்கூடிய அவன் இவ்வளவு சக்தி பெற்றவனா இருந்தா இந்த உலகத்தை அவன் இப்படியா கண்ட்ரோல் பண்ணணும். அது போதாததுக்கு குழந்தைகள் அனைவர்களையும் துண்டு துண்டாக வெட்டுறாங்க, குழந்தைகளை கொலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இதுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்காம அவனுக்கு இருக்கக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணாம கேட்டா என்ன சொல்றது? இதுக்குரிய நீதியை மன உலகத்துல அடுத்த உலகத்துல கொடுப்பான்றாங்க. இதை ஏற்றுக்கொள்ளமான விஷயமா? இந்த உலகத்துல நடக்கிற விஷயத்துக்கு இந்த உலகத்துல அதுக்குரிய சரியான தீர்ப்பை வழங்காம இந்த குழந்தைகள் எல்லாம் சாவணுமா, செத்த போறோம், இதுக்குரிய தீர்ப்பை இவங்க அடுத்த உலகத்துல தான் கொடுப்பாங்களாம். இதுக்குரிய நியாயத்தை நிலைநாட்டும் அது அடுத்த உலகத்துல தான். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளலுமா? இதெல்லாம் புத்திக்கப்படக்கூடிய விஷயமா என்ற இந்த 2 கேள்விகளை அவரு முன்வைக்கிறார். இதுக்கு பதில் கொடுக்கறதுக்காக வேண்டி மௌலானா வராங்க. மௌலானா சொல்றாங்க இப்படி என்றால், நீங்க முதலாவதாக சொன்னீங்க கடவுளினுடைய ரெவலேஷன் சம்பந்தமான விடயங்கள், அதாவது கடவுள் இதுல வந்து எத்தனையோ ஒவ்வொரு மதங்கள்ல ஒவ்வொரு முறையாக இந்த கடவுளுடைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்களை சொன்னீங்க. இப்ப நான் இதை பத்தி பேச மாட்டேன். ஏனென்றா இது ஒரு தனி டாபிக். அப்படின்னா இதுக்கு நாங்க வேறையா ஒரு டிபேட் ஒன்றை போட்டு தான் இதை பத்தி பேசணும். ஏன்னா நாங்க இங்க பேச வந்திக்கிறோம் டஸ் காட் எக்ஸிஸ்ட், கடவுள் இருக்கிறானா இல்லையான்ற விஷயத்தை தானே ஒழிய மதங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்து வேற்றுமாறுகளையோ அல்லது அதுக்கு மத்தியில் உள்ள செய்திகளையோ பார்க்கறதுக்கு இல்லை. எனவே அதுக்குரிய பதிலுக்குரிய இடம் இது இல்லை. எனவே நான் இப்ப அதை பத்தி பேச மாட்டேன். 2வதாக நான் உங்களுக்கு அடிக்கடி முன் வச்ச ஒரு வாதாட்டம் தான் ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டன்ஜென்சி என்று சொல்லக்கூடியது. நீங்க அதுக்கு எனக்கு பதிலே தாரீங்க இல்லை என்று சொல்லக்கூடிய திரும்பவும் இந்த ஜாவித் அக்தர் இடையில பாய்ந்து சொல்றாரு, நான் சொன்னேன் தானே பாய், எனக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டன்ஜென்சி என்றா என்னென்னு விளங்குதில்லை, கொஞ்சம் எனக்கு சிம்பிளா தெளிவுபடுத்துங்கன்னு திரும்பவும் தெளிவுபடுத்த சொன்னோன்னே திரும்பவும் மக்கள் அனைவரும் சிரிக்கிறாங்க. மௌலானா சொல்றாங்க, சார் நான் தெளிவுபடுத்துறேன். அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயமும் அடுத்ததின் பால் தேவைப்படக்கூடியது. எனவே அந்த பொருள் என்ன ஆகிடும்? ஒரு கண்டின்ஜென்ட் என்று சொல்லக்கூடிய மத்ததின் பால் தேவைப்படக்கூடியதாக ஆகிவிடும். எனவே அப்படி தேவைப்படக்கூடியது இறுதியில் சென்று அடையக்கூடிய இடம்தான் நெசசரி பீன் என்று. எனவே இந்த நெசசரி பீனை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்டேன். அல்லது அது நிக்காம அதையும் தாண்டி அதை படைச்சது யார், அதுக்கு அடுத்ததை படைச்சது யார், அதனை படைச்சது யாருன்னு தொடர்ச்சியாக போகக்கூடிய இன்ஃபினிட் ரீக்ரஸ் ஆஃப் காசஸ் என்று சொல்லக்கூடிய தொடரை ஏற்றுக்கொள்றீங்களான்ற 2 விஷயத்தை தான் நான் உங்களுக்கு முன் வச்சேன். நீங்க அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்றீங்க இல்லை. இதை விட தெளிவாகவும் எனக்கு இதை தெளிவுபடுத்தவும் முடியாம இருக்குது. அடுத்தது நீங்க கூறுனீங்க
சில கோள்கள் சில அணுக்கள் கோடிக்கணக்கு பில்லியன் கணக்கு லைட் இயர்ஸ் தூரத்துல இருந்து கொண்டிருக்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? அதை பத்தி தெரிஞ்சு கொள்றது, அதை எது மீது டிபெண்ட் ஆகிக்குது என்ற விஷயம் தெரிஞ்சு கொள்றதுல எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது என்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருந்தீங்க. நல்ல விளையங்கோங்க. நீங்க இப்படி சொல்றீங்கன்றாக்கா ஒரு பொழுதும் உங்களுக்கு சொல்ல முடியாது ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ அம் an atheist ன்னு சொல்ல முடியாது. அதாவது நான் இப்படி தேடிப்பா இப்படியான தூரத்தில் இருக்கிற விஷயங்களை பத்தி எனக்கு தெரியாது, அதனை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அறிவும் எனக்கு இல்லைன்றதுனால நான் ஒரு ஏத்திஸ்டா மாறிட்டேன், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நான் மாறிட்டேன் என்ற வார்த்தையை மட்டும் சொல்ல வேணும். ஏன்னா அப்படி உங்களுக்கு சொல்லல. நீங்க மாற்றமாக அதை பார்க்கணும். அப்படியான விடயம் என்னன்றது ஆராய்ச்சி செய்யணும். இதுதான் கடமை. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். நீங்க முடிவே எடுக்காம அதெல்லாம் எனக்கு தேடி பார்க்கல, அதனை பத்தி தெரிஞ்சு கொள்ளலான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அதை விட்டுட்டு நீங்க நான் எத்திஸ்ட் ஆகிட்டேன், எனக்கு விளங்குது இல்லை அதனால எத்திஸ்ட் ஆகிட்டேன்னு சொல்லுவேன்னு கேட்டா ஒரு நாளும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் மௌலானா அவங்க சொல்றாங்க. தீங்கு சம்பந்தமான விஷயம் சொன்னீங்க. உலகத்துல இவ்வாறு விதமான அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்குது. காட் omnipotent, மர்சிஃபுல், அனைத்து விஷயத்து மீது சக்தி பெற்றவன், இரக்கமுள்ளவன் என்று சொல்றீங்க. சொல்லிட்டு ஏன் அந்த காட் இது அனைத்தையும் தடுக்கிறான் இல்லை என்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்வீங்க. நல்லா விளங்குவோங்க சார். காட் என்றதனுடைய கன்செப்டை நீங்க முதலாவது விளங்கணும். காட் என்றதனுடைய கன்செப்டை நீங்க முதலாவது விளங்கணும். அதே போலத்தான் இந்த தீன்மையான விடயங்கள் இப்படியான விடயங்கள் நடக்குது என்ற விஷயத்தை வச்சு இந்த விடயங்கள் இரண்டு விஷயத்தின் மீது தரித்து இருக்குதுன்றதே நீங்க விளங்க. அந்த இரண்டு விடயத்தை நீங்க தரித்து இருக்கிறது எதன் மீது என்றதை விளங்கிட்டீங்க என்றால் இந்த பிரச்சனை இந்த கொலப்ஸ் உங்களுக்கு ஏற்படாது. அதாவது ஏன் இப்படி நடக்குது, ஏன் கடவுள் இதுக்கு தலை போடுறான் இல்லைன்ற விஷயம் வராது. இந்த ரெண்டு விஷயத்த சரியாகுங்க. அதில் முதலாவது விஷயம் தான் நீங்க சொல்றீங்க காட் பவர்ஃபுல்லானவன், மர்சிஃபுல், omnipotent, அவன் அனைத்து சக்தி பெற்றவன், எல்லா விஷயத்தையும் சொல்றீங்க. எங்கட வேர்ல்ட் வியூல வெறுமனே காட் மர்சிஃபுல், பவர்ஃபுல், omnipotent என்றது மாற்றம் இல்லை. மாற்றமாக அவன் ஆல் வைஸும் தான், ஆல் நோயினும் தான். அதாவது அனைத்து நுட்பமுடையவனும் தான். விஸ்டம் சொல்லுவோமே அந்த நுட்பமுடையவனும் தான், அனைத்து விடயத்தை அறிஞ்சவனும் தான் என்றுதான் எங்கட வேர்ல்ட் வியூல இருக்கக்கூடிய விடயம். எனவே கடவுள் எந்த விஷயத்தில் நுட்பமுடையவனா மிக அறிந்தவன் ஆயிக்கிறானோ அந்த விஷயத்த நாங்க அறிஞ்சிக்கணுமே கட்டாயம் இல்லை, அல்லது நீங்க அறிஞ்சிக்கணுமே கட்டாயம் இல்லை. கடவுள் எதை எல்லாத்தையுமே அறிகிறானோ அதனுடைய நுட்பத்தை, அதனுடைய காரணத்தை, அதனுடைய தேவையை நானும் நீங்களும் அறிஞ்சிக்கணுமே கட்டாயமே இல்லை. இப்ப நீங்க பேசுறது உங்களோட புத்திக்கு படுற விஷயத்த மட்டும்தான் பேசுறீங்க. கடவுளுடைய ஹிக்மத்தில் உள்ள விஸ்டமில் உள்ள விஷயம் என்னன்றது உங்களுக்கு தெரியாது. இது எங்களுக்கு துனியாவுடைய விதியா, இந்த உலக ரீதியா எக்ஸாம்பிளாவும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுகம் இல்லாம போகுது. அவர் என்ன செய்யறாரு, டாக்டர் கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் ஒரு மருந்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல இவர் இப்படி சொல்ல மாட்டாரு, டாக்டர் நான் இந்த மருந்தை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், எப்பண்டா எது வரைக்கும் உங்களுக்குரிய அறிவும் உங்களுக்குரிய டேலண்ட்டும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் நான் இந்த மருந்தை யூஸ் பண்ணுவேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டாரு? டாக்டர் என்றது அவருடைய பட்டத்தை வச்சு அவர் எங்களை விட அறிவாளி, எங்களை விட புத்திசாலி, எங்களை விட டேலண்ட் உடையவர்ன்றது எங்களுக்கு விளங்கிடும். திரும்ப அவர்கிட்ட சொல்ல மாட்டோம் இந்த மருந்தை உங்களுடைய செக் பண்ணிட்டு தான் நான் குடிப்பேன்னு சொல்ல மாட்டோம். அதே போலத்தான் கடவுள் இந்த உலகத்துல எங்களுக்கு தரக்கூடிய பிரச்சனைகள் இதுகளை அதுக்குரிய நுட்பங்கள் அதுக்குரிய விஸ்டம் என்னன்றது அது கடவுளுக்கு தெரியும். அது எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் என்று இல்லை. அதை நான் செக் பண்ணிட்டு தான் இந்த டெஸ்ட்டுக்கு நீ தரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஃபேஸ் பண்ணணும்னா அது சரிவர போவதில்லை என்ற விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல டக்கண்டு அக்தர் அவங்க முன்னுக்கு வந்து ஜாவித் அக்தர் அவங்க சொல்றாங்க, நான் கடவுள் டாக்டரை எந்த அளவுக்கு நம்பணும் அந்த அளவுக்கு கடவுளை கூட நான் நம்ப மாட்டேன் என்பதா சொல்றாங்க. அந்த நேரத்துல மக்கள் சிரிக்கிறாங்க, ஆடியன்ஸ். ஏனென்றால் டாக்டர் என்றவர் படித்தவர், அறிவிக்கக்கூடியவர். ஏன்னா அவர் சொல்றத நம்புவனே ஒழிய கடவுள் என்ற விஷயத்த நான் நம்ப போறதில்லை, கடவுள் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன். அதே போல இப்ப நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு பார்த்தா இப்ப அக்தர் அவர் கேட்ட கேள்விக்கு தான் மௌலானா பதில் கொடுக்குறாங்க. திரும்பவும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இதெல்லாம் இந்த உலகத்துல கொல்லப்படுறது, ரேப் செய்யப்படுறது இது எல்லாமே ஒரு மஸ்லஹத், ஒரு நல்லிணக்கத்தை வச்சு தான் நடக்கிற மாதிரி விளங்குது தானே. அதாவது கடவுளுடைய நல்லிணக்கத்தை வச்சு தான் நடக்குது. அதே நீங்க எனக்கு சொல்றீங்க என்னடா ஒருத்தர் மருந்து கொடுக்குறாருண்டா டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நல்லிணக்கத்தை வச்சு அவருடைய ஒரு தேவையை வச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி கடவுள் என்றவன் இன்றைக்கு தரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் ஒரு மஸ்லஹத்துக்கு ஒரு நல்லிணக்கம், அதுவும் கடவுளினுடைய தேவைக்காக வேண்டியதான் இது நடக்குதுன்றதா நீங்க சொல்றீங்க என்ற நேரத்துல மௌலானா சொல்றாங்க, கொஞ்சம் எரிங்க, என்னுடைய பேச்சை நான் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, பண்ண முதவே நீங்க ஒரு முடிவு எடுத்து சரி வருமா,
கொஞ்சம் கேளுங்க. இது கடவுளுடைய மஸ்லாத் என்ற விஷயம் இல்லை. நீங்க பேசின அனைத்து விஷயமும், உங்களுடைய அனைத்து ஆர்கியூமெண்ட்டும் 2 விஷயத்தின் மீது தான் உள்ளடக்கப்பட்டது. அந்த 2 விஷயத்துல ஒன்றை நான் தெளிவுபடுத்துறேன். 2வது விஷயத்தை நான் இப்போ உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், கொஞ்சம் தெளிவா கேளுங்க. 2வது விஷயம், உலகில் தீன்மை இருப்பதற்கு எந்த நல்ல காரணமும் கிடையாது. தீன்மை இருப்பதற்கு எந்த ஒரு நல்ல ஒரு ரீசனும் கிடையாது. ஆனால் எங்கள்கிட்ட சில காரணங்கள் ஈக்கும். இந்த தீன்மை நடக்க இதுதான் என்ற காரணங்கள் எங்கள்கிட்ட ஈக்கும். ஆனால் தீன்மை ஒன்று நடைபெறுவதற்கு எந்த ஒரு நல்ல காரணமும் கிடையாது. ஆனால் தீன்மை இல்லாட்டி எப்படி நீங்க நன்மையை பிரிச்சறிவீங்க? ஒரு அநியாயம் இல்லாட்டி எப்படி நியாயத்தை நீங்க பிரிச்சறிவீங்க? ஒரு பிழைன்றது ஒன்று இல்லாட்டி சரி என்றதை நீங்க எப்படி கண்டறிவீங்க என்று மிகவும் சத்தமா இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல திரும்பவும் ஜாயித் அக்தர் அவங்களுடைய புழக்க பாஷையில சொல்லுமாய், வா வா, எவ்வளவு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட், எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆர்கியூமெண்ட், சும்மா ஒரு கேலி பண்ற மாதிரி தான் இதை சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி என்றா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்துல தீன்மை இருந்தா தான் நன்மையுடைய பொழுமதியை விளங்கலாம். அப்படி என்று எடுத்தா ரேப் நடந்தா தான் பொங்கலுடைய கண்ணியம் எங்களுக்கு விளங்கும். குழந்தைகள் கொல்லப்பட்டாதான் அந்த குழந்தைகளுடைய அப்பாவித்தனம் விளங்கும் என்று சொல்றீங்க. அப்படியா நீங்க அதையா நீங்க சொல்றீங்க என்ற கேள்வியை இவர் திரும்பவும் கேட்கிறார். இப்ப மௌலானா சொல்றாங்க, கொஞ்சம் விஷயத்தை கேளுங்க, தெளிவா கேளுங்க, கேட்டுட்டு பதில் கொடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லை விஷயம். இந்த உலகத்துக்கு நாங்க அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டி. எங்களுக்கு ஒரு டெஸ்ட் நடைபெறுது. அப்ப டெஸ்ட் நடைபெறுது என்றால் அந்த டெஸ்ட்டுக்கு எதிரான விஷயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். தீங்குக்கு மாற்றமான விஷயத்தை மனிதன் செய்யக்கூடிய நேரத்துல தான் அவன் நல்ல மனிதனா, கடவுளிடம் பொருந்து கொள்ளக்கூடக்கூடிய மனிதனா, ஒரு நல்ல நிலையில் உள்ள மனிதனா அவன் ஆக்கப்படுறான். டெஸ்ட்ன்றது கொடுக்கப்பட்டு அதுக்கு மாற்றமானது கொடுக்கப்பட இல்லாட்டி அப்ப அந்த டெஸ்ட்டை வைக்கிறதுடைய நோக்கம் என்ன? உதாரணத்துக்கு MCQ என்று சொல்லக்கூடிய டெஸ்ட்டை கொடுக்கப்படுது. அதுல எந்த ஒரு பிழையான ஆன்சரும் இல்லாம கேள்வியை கொடுத்துட்டு பதிலையும் சரியானதை மட்டும் கொடுத்தா அந்த MCQ நோக்கம் என்னது? அந்த நடக்கக்கூடிய டெஸ்டினுடைய என்ன தேவைக்குது? அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போலத்தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஒரு டெஸ்ட்டுக்காக வேண்டி. அந்த டெஸ்டை நாங்க சரியாக செய்யணும் என்றால் கட்டாயமாக அதுக்கு எதிரான ஒன்று இருந்து தான் ஆகும். எனவேதான் இந்த உலகத்தில் நன்மை தீன்மை அனைத்தும் படைக்கப்பட்டிருக்குது. அனைத்தும் படைக்கப்பட்டிருக்குது மனிதனுடைய டெஸ்டுக்காக வேண்டித்தான். அவனை அந்த டெஸ்டின் மூலமாக வெற்றி பெற்று அவன் உயர்ந்தரமானவனாக ஆக வேணும் என்றதுக்காக வேண்டித்தான் என்ற விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக ஜாயித் அக்தர் கேட்கிறாரு, அப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா குட் ஈவில், அதாவது நன்மை தீன்மை இது அனைத்தையுமே 2யுமே படைத்தது கடவுள் தான், அப்படியா என்று கேட்ட நேரம் மௌலானா சொல்றாங்க, ஓ கடவுள் தான் படைச்சான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்ப ஜாவித் அக்தர் அவங்க சொல்றாங்க, அப்படி என்றா எனக்கு விளங்குது கடவுள் கெட்டோர்களோட தான் கூட ஆயிக்கிறான் போல என்ற விஷயம் விளங்குது என்றார். ஏன் காரணம்? இந்த உலகத்துல நாங்க எடுத்து பார்த்தோம் என்றால் நல்லது கூடையா கெட்டது கூடையான்றதை எடுத்து பார்த்தோம் என்றால் கெட்டது தான் அதிகமாகிறது. அப்ப கடவுள் அதிகமாக கெட்டோர்களோட தொடர்பாக்கிறான், கெட்டோர்களுக்கு தான் உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றான் என்ற விஷயம் விளங்குது. அதே போல இன்னொரு விஷயம்தான், ஒரு சில நல்லவர்கள் நீங்க சொன்னமாய் ஒரு நல்லதில்லா கெட்டதில்லாட்டி நல்லதை பார்க்க முடியாதுன்னு சொன்னமாய் ஒரு இடத்துல ஒரு கம்யூனிட்டி வாழ்றோம். இதுல நல்லவங்களை பிரித்தறிஞ்சு காட்டுறதுக்காக வேண்டி, சில நல்லவர்களை பிரித்தறிஞ்சு காட்டுறதுக்காக வேண்டி அதிகமான கெட்டோர்களுக்கு தான் கடவுள் உதவி செய்யறான். அப்ப கெட்டோர்களோட தான் இருக்கிறான். இதான் நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட், இதே நீங்க தெளிவுபடுத்துறீங்க என்ற விஷயத்த இந்த அக்தர் கேட்கிறாரு. இதுக்கு பதில் கொடுக்குறாங்க. இருங்க, நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா விளக்கப்படுத்துறேன். இன்னும் உங்களுக்கு நான் தெளிவா எடுத்துறேன். ஒரு எக்ஸாம் ஹால்ல எக்ஸாமினர் என்ன செய்யறாரு? கேள்வியை கொடுக்கிறாரு ஸ்டூடெண்ட்டுக்கு எழுதுறதுக்கு. அவரு ஒரு சரியான கேள்வியுடன் 3 பிழையான கேள்வியை, ராங்கான கேள்வியை கொடுக்கிறாரு. இந்த ராங்கான கேள்வியை கொடுக்கிறதுனால அந்த எக்ஸாமினர் ஒரு தீயவர் ஆகிட மாட்டார். அவர் எக்ஸாம் பண்றதுக்காண்டி தான் அதை கொடுக்கிறாரு. ஆனால் இந்த ராங்கான கேள்வியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் தான் அங்கிட்டு ஃபெயில் ஆகுவான், அங்கிட்டு அவன் தான் தீயவனாக ஆகுவான் என்ற விஷயத்தை விளங்குவான். அதே போலத்தான் உலகில் கடவுள் தீயதை படைத்திருக்கின்றான். தீயதை படைத்ததனால கடவுள் தீயவனாக ஆக மாட்டான், ஈவிலாக ஆக மாட்டான். மாற்றமாக அந்த தீயதை யார் எடுத்து நடக்கிறாங்களோ அவங்க தான் ஈவிலாக, தீயவர்களாக, கெட்டவர்களாக மாறுவாங்க என்ற விஷயத்தை விளங்க இன்னொரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஒருவர் கத்தியை செய்கிறாரு. கத்தியை செய்யக்கூடியவர் ஒரு நாளும் தீயவராக ஆக மாட்டாரு. மாற்றமாக இந்த கத்தியை யார் தேவைக்கில்லாம பாவமான தீய செயலுக்கு யூஸ் பண்றாரோ இவர் தான் தீயவராக ஆகுவார் என்ற விஷயத்தையும் நீங்க தெளிவா விளங்கிக்கோங்க. இப்ப திரும்ப மக்தார் சொல்றாரு, சரி கத்திய ஒருத்தர் மிஸ்யூஸா பாய்ச்சி பாவத்துக்காக வேண்டி பாய்ச்சி அவர் பாவியாகிறாரு, அவர் தீயவராகிறாரு. ரேப் எப்படி ஒரு மனிதன் தீயதா பாவிக்கலாம்?
என்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு. கத்தியத்தான் தீயதா பாவிக்கலாம், ரேப் என்றது பெண்களை கற்பழிக்கக்கூடிய விஷயத்த எப்படி ஒரு மனிதன் தீயதா பாவிக்கலாம் என்று கேட்ட நேரம் சொல்றாரு. கேட்ட நேரம் மௌலானா அவங்க பதில் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஃப்ரீவில், சுய விருப்பம். அதாவது கடவுள் சிலர்களுக்கு சுய விருப்பங்களை கொடுத்திருக்கிறான். சுய விருப்பங்களை கொடுத்து சில விடயங்களை அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் அவன் அந்த கெட்ட விடயத்தை தேர்ந்தெடுத்தால் அந்த கெட்ட விடயத்துக்குரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படும். அதாவது அவனுக்கு நல்லதை தேர்ந்தெடு அல்லது கெட்டதை தேர்ந்தெடு என்ற சுய விருப்பம் கொடுக்கப்படும். இவன் இந்த கெட்டதை தேர்ந்தெடுத்துட்டான் என்றால் அவன் அந்த ஃப்ரீவில், சுய விருப்பத்தின் மூலமாக, அப்ப இவர் என்ன செய்வாரு, இதுக்காக தண்டனை அனுபவிக்கப்படுவார். அந்த தண்டனை கொடுக்கப்படுவதற்காக தான் ஜஹன்னம் என்று சொல்லக்கூடிய ஹெல்லை கடவுள் படைத்திருக்கின்றார். எனவே அவருடைய ஃப்ரீவில் அவரை ரோங்கா யூஸ் பண்ணால் அவருக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அந்த பனிஷ்மெண்ட் கூடிய இடம் தான் ஜஹன்னம், ஹெல் என்பதாக மௌலானா அவங்க கூறுறாங்க. இப்ப அக்தர் திரும்பவும் சொல்றாரு, சரி எனக்கு ஃப்ரீவில் தொடர்பாகவும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குது. அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய நன்மை தீன்மை மனிதன் செய்யறான், அது அவனோட ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டீங்க, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க? இன்றைக்கு இந்த உலகத்துல 70 பில்லியன் ஃப்ரீவில்கள் சுத்தி கொண்டிருக்குது. அதாவது 70 பில்லியன் இவர் சொல்றாரு, மக்களை சொல்றாரு. 70 பில்லியன் மக்கள் அவங்களுடைய சுய விருப்பத்தோட சுத்தி கொண்டிருக்கிறாங்க. நன்மையும் செய்யலாம் தீன்மையும் செய்யலாம் என்ற ஒரு இதோட சுத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்னை ஒருத்தர் கொல்ல வராரு. கொல்ல வந்தால் என்னை கொண்டது அவருடைய ஃப்ரீவில் மூலமாக தான் நீங்க சொல்றீங்க. ஓகே, இந்த நான் கொல்லப்பட்டுட்டேன் என்றால் இதுக்கு காரணம் அவர் அந்த மனிதனுடைய ஃப்ரீவில்லா அல்லது கடவுளா காரணம்? எனக்கு இதுக்கு நீங்க அங்கிட்டு இங்கிட்டு போகாம தெளிவா ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நான் கொல்லப்பட்டுட்டேன் என்றா இப்படி ஒருவரின் மூலமாக இதுக்கு காரணம் அந்த மனிதனா அல்லது கடவுளா என்ற விஷயத்தை கேட்கிறாங்க. மௌலானா சொல்றாங்க, அதுக்கு காரணம் அந்த மனிதன் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, அந்த மனிதன் தான் அதற்கு காரணம். சரி, அப்ப நீங்க சொல்றீங்க அந்த மனிதன் தான் காரணம் என்று சொல்றீங்க. அப்படி அந்த மனிதன் தான் காரணம் என்று சொன்னால் அப்ப நீங்க தான் சொல்றீங்க கடவுள் மௌத்தையும் படைத்திருக்கின்றான், ஹயாத்தையும் படைத்திருக்கின்றான். அதாவது கடவுள் மரணத்தையும் படைத்திருக்கின்றான், வாழ்க்கையும் படைத்திருக்கிறான் என்று சொல்றீங்களே. அப்ப இன்னைக்கு அதுக்கு மாற்றமாவது இல்லையா? இப்ப மரணத்துக்கு காரணம் யார்? அந்த மனிதன் தானே. அப்ப அந்த மனிதனா காரணமா இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க எப்படி சொல்லலாம் கடவுள் தான் மரணத்தை தாரான் என்பதாக என்று கேட்ட நேரத்தில் மௌலானா திரும்பி சொல்றாங்க, இல்ல நீங்க சொல்றது தவறு, அப்படியானது இல்லை. இந்த ஃப்ரீவில் என்றதையும் அதே போன்று ஹயாத் மவுத் மரணம், அதே போன்று மரணம் வாழ்வு என்ற அனைத்துடைய முறை வைத்தது அந்த கடவுள் தான். எனவே அந்த ஃப்ரீவின் மூலமாக கொல்லப்பட்டதும் அந்த கடவுளுடைய நாட்டத்துடன் தான் என்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திரும்பவும் அக்தர் சொல்றாரு, அப்ப இன்றைக்கு உலகத்துல 7 பில்லியன் ஃப்ரீவிலுடன் மக்கள் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப உலகத்துல அவங்க சுத்தி கொண்டு அவங்க நினைச்ச அழிச்சாட்டியங்களையும் நாசங்களையும் ஒவ்வொரு பாவ செயல்களையும் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இப்ப நான் இந்த 7 பில்லியன் பாவங்களை செய்து கொண்டு அநியாயங்கள் செய்து கொண்டு கூடிய இந்த மக்களை பத்தி பார்ப்பனா அல்லது இன்னைக்கு கூடிய ஒரே ஒரு கடவுள் என்று சொல்றீங்களே அவனை பத்தி சிந்திச்சு கொண்டிருப்பனா, அவன் விஷயங்களை செஞ்சு கொண்டிருப்பனா என்ற மாதிரி கேட்கக்கூடிய நேரத்தில் திரும்பவும் மௌலானா ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. சரி, இப்படி நீங்க எல்லாம் இந்த விஷயம் எல்லாம் சொல்றீங்க, அப்ப நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன், கடவுள் இல்லை என்று சொன்னால் எப்படி நீங்க நன்மையையும் தீன்மையையும் பிரித்து அறிவீங்க? கடவுள் இல்லை என்று சொன்னால் நன்மையிலிருந்து தீன்மை, இதுதான் தீன்மை என்ற விஷயங்களை எப்படி பிரித்து அறிவீங்க என்ற கேள்வியை மௌலானா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. கேட்ட நேரத்துல இவங்க கொஞ்ச நேரம் அப்படியே வாய் அடைச்சு போடுமா அப்படி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இப்ப அவர் ஒரு பதில் சொல்றாரு, என்னென்றால் உலகில் 2 விதமான படைப்பினங்கள் அல்லது 2 விதமான உயிரினங்கள் இருக்குது. ஒன்று காட்டுல தனியா வாழக்கூடியதா இருக்குது, அதுக்கு ரூல் அண்ட் இல்லை ஒன்றும் இல்லை, இட பாட்டுல மிருகங்கள் வாழ்ந்து கொண்டு போகும். இன்னொன்று குரூப்களாக கம்யூனிட்டியாக ஒன்று சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இப்ப இது மனிதர்களை சொல்றாரு. இப்படியான முறையில அப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்றால் இந்த நேரத்துல இதுல அந்த குரூப் அந்த கம்யூனிட்டி இருக்கக்கூடியவங்க அவங்க சில ரூல்களை முன்வைப்பாங்க. அடுத்தவங்களுக்கும் பிரச்சனைகள் வராம, அடுத்தவங்களோட உரிமைகளும் நாசமாகாம உடையாம ஒரு சரியான சில ரூல்களை வச்சு கொண்டு போவாங்க. அந்த ரூலை யார் மீறாலோ அவர் தவறிழைத்தவராக ஆகுவாரு. அந்த ரூலுக்கு உட்பட்டவர்களாக அவங்க சொல்றாங்களோ அவர்கள் சரியானவர்களாக ஆகுவாங்க. எனவே அந்த ரூல் விடயங்களை அந்த மக்கள் அவங்களா தேர்ந்தெடுத்து முடிவு செய்வாங்க. அதை வச்சு நல்லது கெட்டது முடிவாகும். என்ன நேரத்துல மௌலானா அவங்க கேட்கிறாங்க, அப்படின்னா நீங்க சொல்றீங்க ஒரு குரூப் சேர்ந்து ஒரு ரூலை அமைத்து அவர்கள் சொன்னால் அதுதான் சரி அதுதான் பிழைன்ற மாதிரி ஆகும், அப்படித்தானே? அப்படின்னா நான் கேட்கிறேன், ஒரு குரூப் சேர்ந்து
ரேப் செய்வதை சரி என்றதாக கூறினால் நீங்க அதனை ஜஸ்டிஃபை பண்ணுவீங்களா, நீங்க அதை நியாயம் என்று வாதாடுவீங்களான்னு கேட்ட நேரம் இல்ல நான் அப்படி சொல்லல, இன்றைக்கு இந்த உலகத்துல சிலவர்கள் ஈக்கிறாங்க, ரேப்களை கூட சரி காணக்கூடியவர்களாகத்தான் ஈக்கிறாங்க என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ISIS இருக்குது உங்களுக்கு தெரியும், அவங்க மக்களை கொல்றது ரேப் செய்யறது எல்லாம் சரி கண்டு கொண்டிருந்தாங்க என்ற விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல மௌலானா அவங்க இடையில பார்த்து சொல்றாங்க, அவங்களோட கதையை விடுங்க, அவங்க செய்யறதுக்கும் எங்களுக்கும் இந்த டிபேட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. நான் உங்ககிட்ட கேட்டேன்னு ஒரு சிம்பிளான கேள்விதான், அதாவது பாவம் அல்லது நன்மை, குட் அண்ட் ஈவில் என்று சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க எப்படி பிரித்தறிவீங்க, எதனை வைத்து பிரித்தறிவீங்க என்ற ஒரு கேள்வியை தான் கேட்டா, அந்த சிம்பிளான கேள்விக்கு நீங்க பதில் தாங்க, மற்ற விஷயங்களை இனி தேவையில்லை என்றதை சொன்ன நேரம் திரும்பவும் சொல்றாரு, சார் நான் இந்த வாதாட்டத்துக்கு வாரேன். அதாவது உலகில் குரூப்பாக கம்யூனிட்டியா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தானே, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த குரூப்பில் உள்ள நல்லவர்கள், படித்தவர்கள், நல்ல அறிவிக்கக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, அந்த தீர்மானத்தை கீழே செல்றதுதான் சரி, அந்த தீர்மானத்துக்கு மாற்றம் செய்யறது பிழை என்ற விஷயத்தை தான் நாங்கள் வேணும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. அவர் ஒரு உதாரணம் சொல்றாரு, அதாவது ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டுல அம்மா அப்பா குழந்தைகள், அப்பாவினுடைய பேரண்ட்ஸ்கள், அம்மாவினுடைய பேரண்ட்ஸ், இப்படின்னு ஒரு குரூப்பா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இந்த குரூப்ல அவங்க அந்த அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஒரு ரூல் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க இதனை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா இது தவறு, இப்படி செய்யறது மூலமாக அடுத்தவங்களோட ஹக்குகள் உடைக்கப்படும், அடுத்தவங்க ஹக்குகளுக்கு தீங்கிழைக்கப்படும், இப்படியான சில விஷயங்களை ரூல்ஸா அவங்க போட்டுக்கொண்டு போவாங்க. எனவே அந்த ரூல்ஸின் பிரகாரம் வாழ்ந்து கொண்டு நாங்க போறது கட்டாயமாக இருக்குது என்று இப்படியான விஷயங்களை பேசிக்கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, அதை கதமாய் பேசிக்கொண்டு வைக்கக்கூடிய நேரத்துல மௌலானா அவங்க இடையில பான்னு சொல்றாங்க, சார் கொஞ்சம் கேளுங்க, நீங்க இப்ப சொல்லக்கூடிய கதைகளை நாங்க கேட்க வரல, நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க சொல்றதினுடைய வெற்றி சுருக்கம் விளங்குது என்னென்றால், ஒரு விடயத்தை நன்மையா தீன்மையான்னு தீர்மானிக்கிறது அந்த கம்யூனிட்டியுடைய மெஜாரிட்டி, அப்படித்தானே நீங்க சொல்றீங்க என்ற கேள்வியை கேட்கிறாரு. கேட்கக்கூடிய நேரத்தில் இவர் சொல்றாரு, ஓ மெஜாரிட்டி தான் முடிவு செய்வாங்க, அதுதான் உண்மை என்ற நேரம். அப்படி என்றா ஜெர்மனியில ஹிட்லரும் அவருடைய கூட்டமும் யூதர்களை கொலை செய்வது சரிதான் என்ற, அதாவது அந்த இனப்படுகொலையை செய்யப்பட்டது அவர்கள் சரி என்று கருதினார்கள். எனவே அவங்க அந்த நேரத்தில் அவங்க மெஜாரிட்டி ஆயிருந்தாங்க ஜெர்மனியில. எனவே நீங்க அதனை சரி காண்றீங்களா என்று கேட்ட நேரம், இல்ல நான் அப்படி சொல்லல, பிளானட்ல அது அந்த ஜெர்மனிக்குள்ள நடந்த விஷயம் தானே, அந்த நேரத்தில் பிளானட்ல மெஜாரிட்டி இவங்களுக்கு எதிராக தானே இருந்தாங்க என்ற விஷயத்த சொன்ன நேரம், அப்ப நீங்க சொல்றீங்க பிளானட்ல எது மெஜாரிட்டியோ அது அதனை செய்யறது தான் சரி, அப்படித்தானே சொல்றீங்க. அப்படி என்றா இன்றைக்கு பிளானட்ல இந்த உலகத்துல மெஜாரிட்டியாக கடவுள் ஈக்கிதண்டு தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களே, கடவுள் ஈக்கென்று மெஜாரிட்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா நீங்க கடவுள் இல்லைன்னு தானே சொல்றீங்க என்று கேட்டதோட இவருக்கு ஒன்றுமே பேசக்கூடாது. இவர் சொல்றாரு, இல்ல ரிலிஜன் சார்ந்த விஷயம் இல்ல அப்படி இப்படின்னு பேசக்கூடிய நேரத்துல மோடியேட்டர் இடையில வந்து சொல்றாரு, சரி உங்க 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு விட்டுருச்சு, எனவே இதுடன் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, இப்ப உங்க 2 பேருக்கு 5 நிமிடம் கொடுக்கப்படும், எனவே அதுக்குரிய பதில கூறுங்க, அதுக்குரிய விஷயத்துக்கு ரெடி ஆகுங்க என்ற விஷயத்த 2 பேருக்கிட்டையும் சொல்றாங்க. சரி, இந்த கடைசியாக கூடிய க்ளோசிங் ஆர்கியூமெண்ட், க்ளோசிங் ஸ்பீச்சை பேசுறதுக்காக வேண்டி மௌலானா அவங்க வராங்க, வந்து அவங்களுடைய 5 நிமிஷத்தை அவங்க பேசுறாங்க. அவங்க சொல்றாங்க, ரொம்ப நன்றி இந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தந்ததற்கு. முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால், நான் இந்த டிபேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிகமான முறையில் எவிடன்ஸ்களை ப்ரூஃப்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அதிகமான ப்ரிப்பேர்கள் பண்ணிட்டு வந்தேன். இந்த இடத்துல வந்து அது அனைத்தையும் ஆர்கியூமெண்ட்டாக முன்வைக்கணும் என்று. ஆனால் என்னையால ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட்டை தவிர மற்ற ஒன்றையும் முன்வைக்க டைம் முடியாமல் போனது காரணம் 2. ஒன்று டைம் இருக்குல்ல, 2வது விஷயம் எங்களோட ஜாவித் சாபாங்க அடிக்கடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்கெங்கேயோ போயிட்டு வந்தாங்க. எனவே அவர் கேட்கிற கேள்விக்கும் பதில் கொடுக்கணும் என்றதுனால நானும் அங்கெங்கே போயிட்டு வந்ததுனால எனக்கு நான் ரெடி ஆகிட்டு வந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த முழு ஆர்கியூமெண்ட்டையும் இங்கே வைக்க கிடைக்கல. நான் ஒன்று தான் அவருக்கு வைத்தேன், ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டன்ஜென்சி. அவர் அது கடைசி வரைக்கும் எனக்கு அதனை எக்ஸெப்ட் பண்ணவும் இல்லை, அவரை ரிஃப்யூஸ் பண்ணவும் இல்லை, அதை பற்றி அவர் பேசவும் இல்லைன்றத நான் முதலாக சொல்றேன். இந்த நேரத்தில் இது இப்போ இந்த டைம் வந்து மௌலானா பேசணுமான டைம். இடையில திரும்பவும் அவர் சொல்றாரு, பாய் நான் சொன்னேன் தானே, எனக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆர்கியூமெண்ட் ஆஃப் கண்டன்ஜென்சி என்னென்னு விளங்குது இல்லை, அதை நீங்க கொஞ்சம் 7 மினிட்டா சரளமான முறையில் இன்னும் எனக்கு தெளிவுபடுத்துங்களேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மோடரேட்டர் நடுவில் வந்து சொல்றாரு, மௌலானா நீங்க உங்களோட ஸ்பீக்கர் கன்டினியூ பண்ணுங்க, என்னை இப்போ நீங்க தெளிவுபடுத்தக்கூடிய நேரம் இல்லை, இது உங்களோட க்ளோசிங் டைம், நீங்க க்ளோசிங் ஸ்பீச்சை நீங்க பேசிக்கொண்டு போங்க. 2வதாக மௌலானா அவங்க சொல்றாங்க, எங்களோட சார் ஜாவித் அக்தர் வந்தது கடவுள் இல்லைன்றத ப்ரூவ் பண்றதுக்காகத்தான். ஆனால் அவர் கடவுள் இல்லைன்றத ப்ரூவ் பண்ணக்கூடிய
எந்த ஒரு எவிடன்ஸையும் அது புத்தி ரீதியாகவும் சரி, லாஜிக்கலையும் சரி, ரீசன்லையும் சரி, எந்த ஒரு ஆதாரத்தையும் எந்த ஒரு எவிடன்ஸையும் அவர் முன் வைக்கல் என்றதுதான் உண்மை. அதுக்கு மாற்றமாக அவர் முழுக்க முழுக்க பேசினது மதங்கள் சார்ந்த விடயங்கள். மதம் என்றது வேற, கடவுள் என்றது வேற. கடவுள் இருக்கின்றானா இல்லையாண்டு தலையங்கம் வேற, மதம் சார்ந்த விடயம் வேற. இவர் முழுக்க முழுக்க பேசினது மதங்கள் சார்ந்த விடயங்களை பேசினாரு. அப்படியே பேசி பேசி கடைசியா ISIS வரைக்கும் போயிட்டாரு. இந்த ISISக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு? அவங்களை நாங்க கண்டம் பண்றோம், அவங்களை நாங்க ஏற்றுக்கொள்றோமே இல்லை. அதே போல அவர்கள் செய்யக்கூடிய செயலுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எனவே அந்த எந்த ஒரு தேவைக்கு இல்லாத ஒரு புத்திக்கப்படக்கூடிய எந்த ஒரு ஆர்குமெண்ட்டையும் எந்த ஒரு தெளிவான ஆதாரத்தையும் இவர் வைக்கல என்றைதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக்கி. எனவே அவர் என்ன விஷயத்த பேச வந்தாரோ, கடவுள் இல்லை என்றதை உறுதிப்படுத்தி வந்தாரோ, அதுக்கு எந்த ஒரு சரியான சொலிட்டான ஆதாரமும் வைக்கல் என்றதுதான் என்னுடைய இரண்டாவது வாதாட்டமாக இருக்கின்றது. அதே போலதான் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். இந்த உலகத்துல நீங்க கடவுள் தீமையை செய்யறான், செஞ்சு அதை பார்த்து கொண்டிருந்து அதுக்கு ஒரு சரியான ஒரு இதொன்று செய்யறான் இல்ல, தீர்வு கொடுக்குறான் இல்லைன்ற விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அப்ப நான் கேட்டேன் உங்ககிட்ட, அப்ப அந்த தீன்மைய நன்மையிலிருந்து எப்படி பிரிஞ்சு அறிவீங்க? இது சரிதான், இது பிழைதான், இது நியாயம்தான், இது அநியாயம்தான், இது குட் தான், இது ஈவில் தான் என்ற விஷயத்த எப்படி நீங்க பிரித்தறிவீங்கன்ற ஒரு விஷயத்த கேட்டேன். அவர் முதலாவது அதுக்கு சொன்னாரு, மக்களினுடைய மெஜாரிட்டியை வச்சுதான் என்று. அப்ப நான் அதுக்கு ஹிட்லருடைய உதாரணத்தை காட்டினேன். திருப்பி இல்லை அப்படி இல்லை, பிளானட்ல மெஜாரிட்டியா இவங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய டிசைடு வச்சுதான், மெஜாரிட்டியை வச்சுதான் முடிவு செய்யப்படும். அப்ப நான் அதுக்கும் கேட்டேன், இன்னைக்கு பிளானட்ல மெஜாரிட்டியாக கடவுள் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. எனவே நீங்க கடவுள் இல்லைன்ற பக்கத்துல இருக்கிறீங்கன்னு கேட்ட நேரம், இல்ல அது ரிலிஜன் சார்ந்த விடயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்க. எனக்கு அதுக்கு தெளிவான பதிலும் தர இல்லை. எனவே எனக்கு இதுல தெளிவா விளங்குது என்னென்றால், எது நன்மை எது தீன்மை என்றத பிரித்தறியக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை உங்ககிட்ட இல்லவே இல்லை. உங்ககிட்ட அப்படியான ஒரு அடிப்படை ஒன்று இல்லவே இல்லை, இருந்தும் இல்லை, இருக்க போறதும் இல்லைன்றது திட்ட தெளிவா விளங்குது. அப்ப நல்லா விளங்கிக்கோங்க, நன்மை தீன்மை, நியாயம் அநியாயம், சரி பிழைன்றதை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கும் என்றால், ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும் என்றால், அதில் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறான் என்றால் அது கடவுள்தான். எனவே கடவுள் இருக்கின்றான் என்றைதான் என்னுடைய ஆணித்தனமான வாதாட்டம். நன்றி என்பதாக கூறிட்டு மௌலானா அவங்களோட பேச்சை இதோட ஸ்டாப் பண்ணிக்கொள்றாங்க. சரி, இப்ப ஜாவித் அக்தர் வாராரு, அவருடைய க்ளோசிங் ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாரு. சொல்றாரு, இந்த உலகில் ஒவ்வொரு மதத்திலையும் அந்த கடவுளுக்கு அவங்க ஒவ்வொரு விதமான டெபினிஷன் கொடுப்பாங்க, அதாவது வரைவிலக்கணம் கொடுப்பாங்க. அதே போன்று அந்த கடவுளை ஒவ்வொரு விதமா அவங்க வர்ணனையும் செய்வாங்க. அதாவது சிலர்கள் சொல்லுவாங்க, அவன் பவர்ஃபுல்லானவன், அவன் அனைத்து விஷயத்தையும் செய்வதற்கு சக்தி பெற்றவன், அவன் இரக்கம் உள்ளவன், அவன் நீதியாளன், அனைத்தையும் அறிஞ்சிருக்க, இப்படியான வர்ணனைகளை சொல்லுவாங்க. ஆனால் இப்படியான வர்ணனைகளை பெற்றிருந்தால் இன்றைக்கு உலகத்தில் இவ்வளவு பெரிய அநியாயங்கள், அக்கிரமங்கள், மிகப்பெரிய அழிச்சாட்டியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏன் அதனை வைத்து, அப்படியான அவனுடைய தன்மையை வைத்து அதனை அவன் சரி செய்ய வாரான் இல்லை? அநியாயம் இழைக்கப்படக்கூடியவர்கள் அநியாயம் இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, அவர்களுக்கு உதவிக்கு வாரான் இல்லை. யார் தன்னுடைய மனப்போன போக்குல பாவங்களை செய்து கொண்டீங்களோ அவங்க செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க, அவர்களை திருத்துறதுக்குரிய எந்த ஒரு முயற்சியும் அவன் செய்யறானும் இல்லை. எனவே இப்படியான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நான் இப்படியான ஒரு கடவுள் ஒன்று இருக்கின்றான் என்றதை எப்படி ஏற்றுக்கொள்ளும்? நீங்க சொன்ன வர்ணனை அனைத்துக்கும் அவன் மாற்றமாகத்தான் நினைக்கிறான். எந்த ஒரு மக்களுக்கும் உதவி செய்கிறானும் இல்லை, அவர்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்துக்கு எதிராக நிற்கிறானும் இல்லை. எனவே இதுல இருந்து விளங்குது என்னென்றால், இப்படியான ஒரு கடவுள் இருந்தாலும் அவன் இப்படியான நடக்கிறது எல்லாத்தையும் சும்மா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்று சொன்னால், அப்படியான கடவுள் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாட்டியும் ஒன்றுதான். அடுத்ததாக, இந்த உலகத்தை படைத்தது யார் என்ற ஒரு கேள்வியை கேட்டால், எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாம, எந்த ஒரு யோசனையும், ஒரு பகுத்தறிவுல ஒரு சிந்தனையை கூட யோசிக்காம உடனே நம்பிக்கையை மட்டும் வச்சு சொல்லிடுவான், கடவுள் தான் படைத்தான், அவன் தான் அனைத்து சக்தி பெற்றான், அவன் தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்று மடமையுடன் மடத்தனத்துடன் இந்த மக்கள் சொல்லக்கூடியவர்களாகிறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை. இந்த உலகத்தில் அனைத்து படைப்பினத்தையும் அவன் தான் படைத்தான், அப்ப அவன் எவ்வளவு பிரமாணம் பண்ண படைப்பாய்ப்பான், அவனை படைத்தது யார் என்றதை யாருமே யோசிக்கிறது இல்லை. உடனடியா சொல்லியாச்சு கடவுள் தான் படைத்தான் என்று. நல்லா விளக்கிக்கோங்க, உங்களுக்கு முன்னால் உள்ள கூட்டங்களும் வாழ்ந்தாங்க, அவங்க உங்களே விட அதிகமான முறையில் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாயிருந்தாங்க, உங்களை விட அதிகமான முறையில் கடவுள் நம்பிக்கையுடையவர்களாயிருந்தாங்க. இப்ப அந்த மக்கள் எங்க போனாங்க? அவங்களோட கடவுள் எங்க போச்சு? அவங்களோட கடவுள் நம்பிக்கை எங்க போச்சு?
இதே போலத்தான் நீங்களும் இன்றைக்கு இவ்வளவு காலம் நம்பிக்கொண்டு கடவுள் இருக்கின்றான், அவன் தான் அனைத்தையும் செய்யறேன்னு சொன்னாலும் இன்னும் குறுகிய காலத்துல இதெல்லாம் ஒட்டவா இல்லாம போகத்தான் போகுது. அது இப்போ உலகத்துல வெளியாகி கொண்டு தான் இருக்குது. ஏனென்றா நாங்க பார்த்தோம்டா 100 வருஷத்துக்கு முதல் யாரும் இப்படியான ஆராய்வுகள் செய்யல, கடவுள் இருக்கின்றானா இல்லையான்றதை ஆராய்ந்து கொண்டு இருக்கல. நாங்கள் கேள்வி கேட்டு கடவுள் இல்லை என்று வாதாடினதால தான் இன்றைக்கு நீங்க இந்த டிபேட்டில் கூட வந்திருக்கிறீங்க. எனவே உங்களை இன்றைக்கு இங்கே கொண்டாந்தது கூட நாங்க கேட்ட கேள்விதான் உங்களை இன்றைக்கு இங்கே கொண்டாந்து இருக்குது. எனவே உங்களுடைய கொள்கைகள் எல்லாம் குறுகிய காலத்தில் அப்படியே மறைந்து போகக்கூடியதாகிறது என்றதையும் நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதே போலதான் இன்றைக்கு உலகத்துல ஒரு பிரதானமான மதங்கள் என்று ஒரு 10 எடுத்துக்கொள்வோம். இந்த பிரதானமான மதங்கள் 10 இருந்தால் அந்த 10 மதத்துல ஒன்றை தான் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள போறாரு, மற்ற 10ஐயும் அவரு டிஃப்யூஸ் பண்ண தான் போறாரு, ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு தேவையான அந்த ஒரு கடவுள ஒரு மதத்தை தான் ஏற்றுக்கொள்ள போறாரு. அப்படின்ற அர்த்தம் என்னது? 100% தான் அவர் சரி, 90% அவர் பிழை, 90% அவர் பிழை ஆயிக்கிறாரு. ஆனா ஏத்தியஸ்ட் ஆய்க்கக்கூடிய நாங்க இருக்கிறோமே, இந்த பிரச்சனையே இல்லை, நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம். அதனால என்ன நடக்குதுன்றாக்க எங்களுக்கு 50% சரி 50% பிழை ஏற்படுவது. எனவே ஒருவர் ஏத்தியஸ்ட் ஆய்க்கிறதுனால 40% லாபமா பெற்றுக்கொள்றாரு. கடவுள் ஈக்கன்னு சொல்லக்கூடியவர் இருக்குது என்று சொல்லி அவர் அவரோட கடவுளை பின்பண்ணா ஒரு 10% தான் சரியாகிறார், 90% பிழை ஆகிறாரு. ஆனா நாங்க ஒரு ஏத்தியஸ்ட் ஆய்க்கிறதுனால, நாங்க கடவுளே இல்லை என்று சொன்னதுனால 50% சரி 50% பிழை ஆய்க்கலாம். எனவே அந்த 50% சரி என்ற கூடிய நேரத்துல கடவுள் இருக்கின்றான் என்று சொல்றதை விட நாங்க கூடியா தாய்க்கிறோம். எனவே நாங்க 40% லாபத்தை எக்ஸ்ட்ராவா தான் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லிட்டு இறுதியாக சொல்றாரு, இந்த எத்திசம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்ற கோட்பாடுக்குதே இது இப்ப வளர்ந்து வந்து கொண்டு வருது. மத்தைகள் எல்லாம் குறைஞ்சு கொண்டு தான் போகுது. இது இப்ப முந்தைய விட அதிகமான முறையில், ஆரம்பத்தை விட அதிகமான முறையில் வளர்ந்து கொண்டு போகுது. நிச்சயமாக இதுதான் அதிகமான வளர்ப்பில் முன்னிடத்தில் இருக்கக்கூடியதாகவும் ஃபியூச்சர்ல ஆகும். ஆனால் அந்த காலத்தில் நான் இப்பனா இல்லையா என்று தெரியா, என்னுடைய காலத்தில் இது நடைபெறலாட்டியும் வரக்கூடிய ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் இது நிச்சயமாக இந்த எத்திசம் தான் முதலாவது இடத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படக்கூடியதாகவும் இருக்கின்றதா இருக்குது. அதே போல நீங்க சில வார்த்தைகள் சொன்னீங்க கடவுளுடைய விஷயத்துல மெட்டபிசிக்கல் அப்படின்னு ரெஸ்பெக்டான வார்த்தைகள் எல்லாம் பாய்ச்சிங்க தானே. இந்த வார்த்தைகளை உங்களுக்கு யாரெல்லாம் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களுக்கு பிசிக்ஸ் என்றா என்ன என்றாலும் தெரியாது, மெட்டா என்றாலும் என்னென்று தெரியாது என்றதை நல்லா விளங்கிக்கோங்க என்பதாக கூறிட்டு நன்றி என்று கூறி அவருடைய வாதாட்டத்தை முடிச்சு கொள்றாரு. எனவே சங்கைக்குருவில் நாங்கள் இப்ப பார்த்தது கிராஸ் எக்ஸாமினேஷன் 3rd ரவுண்டை தான் பார்த்தோம். எனவே இப்போ பேலன்ஸ் ஆகிக்கிறது, ஆடியன்ஸ் கேள்வி கேட்கக்கூடியது, அது அரை மணி நேரம் அவங்களுக்கு டைம் கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.